படிச்சு முடிச்சுட்டு நேரா இதுக்கு வந்துட்டீங்க. வேலை ட்ரை பண்ணீங்களா? வேலைக்கு எங்க போனீங்க? அடிச்சிருவேன். நான் மட்டும் தான் பேசுவேன். படித்து முடிச்சுட்டு எல்லாருமே போய் கேட்டோம். கலெக்டர் ஆஃபீஸு, மந்திரி எல்லாருமே போய் கேட்டதுக்கு சொன்னாங்க, இப்போ உனக்கு கொடுக்க முடியாது வேலை, நீ இன்னும் படிக்கணும், உனக்கு வளர்ச்சி பத்தலை, எப்படி வேலை பார்ப்பேன்னு சொன்னாங்க. அதனால் நான் எல்லாருமே போனோம். போய் பார்த்துட்டு அப்புறம் போனதுக்கு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடியாமல் வந்துருச்சு. முடியாமல் வந்ததுனால எங்கேயும் இப்போ அப்பாவை கூப்பிடுவாங்க, இல்லை வேணாம்ப்பா, அதே நம்மளை எதுக்குமே போனாலும் நம்மளை கூப்பிடவும் மாட்டுறாங்க, கூப்பிட்டாலும் எதுவும் பண்ணவும் மாட்டுறாங்க. அப்பாட்டு சொன்னேன், இது கேமரா வாங்கிட்டாங்க, இது நான் வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிறேன். அது சொன்னதுக்கு கேமரா வேணாம், ஃபோன்னா வாங்கிக்கேன் சொல்லிட்டு நானும் மச்சானும் ஐஃபோன் வாங்க மதுரைக்கு போனோம். அதுலேருந்து இப்போ வீடியோ போட்டு கொடுக்கும். வேற எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்க? அது கூப்பிட இடத்துக்கு போவோம். சரி, என்னென்ன கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் போயிருக்கீங்களா? இல்லை, அதுக்கு போயிருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இருமா வாழமா, அழுவா என்னமோ ஒரு பெஸ்ட் மணி இல்லை அந்த கடை. அப்புறம் காரைக்குடியில் இன்னொன்று தங்க கடைக்கு ஒன்று கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பிச்சையம்மா ஹோட்டல்னு ஒன்று கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இதுக்கு கூப்பிட்ருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டு அந்த இதுக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. பெரிய விஷயம். செலிபிரிட்டி மாதிரி பார்ப்பாங்களா? என்ன நம்ம செலிபிரிட்டி போகிற இடத்துல ஃபோட்டோ எடுப்பாங்க. நீ காலையில் கூட ஒரு 2 பேர் வந்து ப்ரோ நல்லா இருக்கீங்களான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. இந்த வாரம் கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி வருவாங்களா உங்களை தேடி வருவாங்க. சில பார்க்குற இடத்துலையும் ஃபோட்டோ எடுப்பாங்க, கை கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? அவ்வளோதானா? சந்தோஷமாக இருக்கும்.